இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான பப்பட் ஷோவை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பொம்மையை வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒன்று நடக்குது. ஆனால் இது பொம்மை கிடையாது, எல்லாமே மனுஷங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குறவன் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கொலகாரன். இந்த ஷோவை பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பையனையும் பொண்ணையும் பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த 2 பேரோட எலும்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வச்சிருக்கான். அந்த மிஷினில் கையை லாக் பண்ண வச்சு உடச்சிடறான். ஸோ இவங்களோட கையில் இருக்க அந்த ஜாயிண்டோட எலும்பெல்லாம் இப்போ நல்லா ட்விஸ்ட் ஆகி உடஞ்சதுக்கப்புறம் அதை இவன் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஜாயிண்டெல்லாம் நல்லா உடஞ்சாதான் இப்போ அந்த ஷோவை பண்ணுறப்போ ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்து ஒரு ஆணி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களோட கையில் அடிச்சு வைக்கிறான். ஏன்னா சப்போஸ் ஒருவேளை அந்த கயிறு மிஸ் ஆகிட்டா கூட அந்த ஷோ எந்த காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து அவங்க முகத்துக்கு ஏற்ற மாதிரி 2 மாஸ்கை தயார் பண்ணுறான். அந்த மாஸ்கை போட்டு தான் அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோக்காக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒழுங்காவே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். அதனால கோவத்தில் அவனை அங்கேருந்து கீழே போட்டு அவனை கொண்டுறான். இப்போ இந்த பாடி ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டு வைக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அதை பார்க்குறாங்க. பார்த்தவொடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்குது. அடுத்து அவனோட ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு நார்மலாக இல்லாமல் ஏதோ ஒரு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கின கடையில் போயிட்டு இப்போ விசாரிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பார்ட் இதோட முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரையும் நான் சீக்கிரமா எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.